ஸ்டார்ட் ரெடி சொல்றாரு. கமான். ஹலோ அமைதி. அமைதி. ஏய் ஆக்சன் சொல்லியாச்சுப்பா. ஹாய் ஹாய் ஹலோ ஹாய். ஹாய் 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 அரோமா ஹாய் கணேஷ் நமஸ்கார் தீபா நமஸ்காரம். தீபா கடையநல்லூர் கணேஷ் ஆக்சன் டேக். ஓகே வினோத் இன்னொரு வீடியோ. ஓகே நம்ம அட்மின்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலாம் சொல்லிட்டு. ஓகே இது ரெகுலர் ஆடியோ கால் நடக்கும். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு அவங்க வந்து அப்டேட் கொடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கோகர் தீபா. தேங்க்ஸ் கணேஷ். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் அப்டேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் ட்ரிபிள் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். சரியா? யூடியூப் வந்து நம்ம சீனியர்ஸோட யூடியூப் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் வி ஆல்சோ ஸ்டார்டட். அது வந்து நம்ம அக்டோபர் 1 யூடியூப் ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ ஆச்சு லான்ச் ஆச்சு நம்மளோடது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 வீடியோஸ் இன்க்ளூடிங் 11 ஷார்ட்ஸ் அண்ட் 8 வீடியோஸ், 20 வீடியோஸ் ஆர் தேர். 79 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதையும் நான் ஒரு இதாக சொல்லிக்கிறேன். இப்போ இதுதான் யூடியூப்ல உள்ள இது ஸ்டேட்டஸ், ஆக்சுவலி ஸ்டேட்டஸ். அப்புறம் ட்ரிபிள் எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரிபிள் நாங்கள் இப்போதைக்கு Day 1 அண்ட் Day 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஆட்கள் வச்சு சொன்னோம்னா, Day 1க்கு வந்து 27 பீப்புள் ஆர் கமிங். Day 2ல வந்து வெரி ஃபியூ 4 or 5 பீப்புள் ஒன்லி கமிங். Day 1ல வந்து ஆல்மோஸ்ட் பேமெண்ட் வந்து எக்ஸப்ட் 2 ஆல்மோஸ்ட் இட் இஸ் டன். ஹோவர் கன்ஃபார்ம்டா அது எல்லாமே பேமெண்ட் டன். அடுத்தது இந்த வீக்ல எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 2-3 பீப்புள் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு பிளான் ரைட் நோ. மேபி இன்னும் 15 days கழிச்சு ஒரு 23rd வாக்கில் தான் அவங்களுக்கு வந்து பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அதுவும் வி கேன் அகாமடேட் நினைக்கிறேன். ஸோ சொல்லி வச்சிருக்கவங்களும் வரதுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ட்ரிபிளியோட ஸ்டேட்டஸ். சங்கர், தேங்க்யூ. அடுத்து யார் பேசுகிறா? வினோத் வினோத் எஸ் சங்கர். மெக்கானிக்கல் பத்தி சொல்லணும்னா ஒரு 21 பேர் வர்றாங்க நம்ம மீட்டுக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அந்த சோவனியர் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணலை, ஒரு 5 பேர் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த அவங்களுடைய சில்ட்ரனோட அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் நேற்றும் கேட்டிருக்கேன். எங்கள் குரூப் கொஞ்சம் லேட்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணோம். நான் ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 கவுண்ட் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் சைட்ல இருந்து டிஷர்ட் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன் ஆல்ரெடி. ஸோ டுடே வந்து நான் கொஞ்சம் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குர்த்தி இஸ் டன் ஆல்ரெடி. ஸோ அந்த கலர் வந்து அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிடைக்காதனால எப்படியும் ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் ஒரு 10-15 daysல ஐ வில் ட்ரை டு க்ளோஸ் இட். அண்ட் சொல்லுங்க தீபா. சேம் இது கிடைச்சிடுமா நம்மளுக்கு? சேம் டிசைன்? இல்ல சேம் கிடைச்சிரும். மேபி கொஞ்சம் லைட் கலர் வேரியேஷன் இருந்தாலுமே நான் அது செக் பண்ணிட்டு உங்க 2 பேர்கிட்ட கேட்டுட்டு நான் அதை க்ளோஸ் பண்றேன். மேபி பை 15 கலர் ஏத்திரலாம் தீபா. போட்டோகிராஃபில சொல்லி கலர் ஏத்திடுவோம். பை 15th 20th அந்த மெட்டீரியல் ஃபுல்லா செந்தில்ராஜனுக்கு போயிடும், மதுரைக்கு. ஸோ இதான் நம்ம பிளான். ஸோ அங்க இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன டீடைல்ஸ்? வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நாங்க கொஞ்சம். இப்போ ஒரு வீடியோ வந்துருச்சு ஆல்ரெடி. சங்கர் சொல்றதுனால இதோட சேர்த்துக்கோங்க. இது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன டீடைல்ஸ் வேணும் சங்கர்? தனி வீடியோ, சோலோ வீடியோ வரணும். சோலோவா வேணா ஒரு டான்ஸ் போடுறாங்க. நானு எதுவோ அது சோலோவா வரணும். இதெல்லாம் கணக்குல வராது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல் மெசேஜ் எல்லாருக்கும் நம்ம ஏகேசி பேட்ச்க்கு. 2018ல வந்து கிளவுட்ஸ்னு ஒரு பண்ணோம் நம்ம ஆக்சுவலா. அப்போ ஒரு சாமி தானே, அது சாமிதாஸ் அண்ட் சுஜிதா இல்ல நான் ஜெனரலா சொல்றேன். இந்த மாதிரி டீம் வந்து அப்போ வந்து சுவாமிதாஸும் சுஜிதாவும் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப வந்து நமக்கு சங்கரும் அரோமா இருக்காங்க அஸ் ஃப்ரண்ட்ல. நான் இதை சொல்றேன் சிரிக்காத சங்கர், உண்மையை தான் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க வந்து அட்லீஸ்ட் லீட் பண்றீங்க. இப்ப அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீ வரமாட்டேன்னு தெரியும், பயந்து ஓடிடுவேன் இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு. அவனுக்கு கிருஷ்ணன் கோயில் சிலை ரெடி பண்ணிருக்கோம் தெரியுமா வினோத் மாமா? அப்படியா? ஆமா, கிருஷ்ணன் கோயில்ல வந்து அதனால போன மீட்டிங்லயே முடிவு பண்ணியாச்சு. கிருஷ்ணன் கோயில்ல கரெக்டா அந்த மாதிரி கை இப்படி வச்சிருக்கணும் விரல். இல்ல அட்லீஸ்ட் மிச்சம் எல்லாருமே உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், ஒரு சப்போர்ட் பண்ணா போதும் டீமுக்கு. எல்லாரும் பிஹைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப சங்கர்லாம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலும் ஒரு 15-20 குரூப் இருக்குது. எந்த குரூப்ல ரெஸ்பாண்ட் பண்றான்
அவ்வளவு ஆக்டிவா ஆமா இருக்கிறாப்ல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம சைடு என்ன பண்ணோம்னா வி ஜஸ்ட் நீட் டு சப்போர்ட். கேட்கறது ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தான். இப்போ ஃபார்ம்னாலும் சரி, நார்மல் அந்த கிட்ஸோட அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் போட்டுட்டு புக் ரெடி ஆகும்போது ஐயோ நம்ம இதை அனுப்பலைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி தான் நம்ம சொல்றோம், இதெல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுங்கன்னு சொல்றோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட்லாம் எல்லாரும் பண்ணுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல? ஓகே எல்லாமே வேற என்ன சொல்லிட்டேன். இருக்கா சஞ்சய்? வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் சொல்லிட்டேன். டிஷர்ட் சைஸ் இதுக்குதான் உன்னை கூப்பிட்டது. கேட்டு என்ன ஃபைனலைஸ் இன்னும் இல்ல பண்ணி இதுதான் ஆமா உனக்கு வந்து இதுதான் உன்னை ஸ்பெஷல். கூப்பிட்டோம். எஸ். ஓகே. இல்ல என்ன சொல்ல வந்தேன்னா டிஷர்ட் சைஸ் வந்து நம்ம எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, நீங்க வந்து இதே வந்து ஒன்றே எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அப்டேட் பண்ணி கொடுத்துட்டீங்க, வேற மாற்றம் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நியூ ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்டர் பிளேஸ் பண்றதா திருப்பி நம்ம டிஷர்ட் வந்து மாத்துறது கஷ்டம், ஆட் பண்றது கஷ்டம் எக்ஸ்ட்ரா. ஓகே, அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்து தீபாக்கு சொன்னாங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்கான்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து 190 இருக்கு நம்ம குரூப்ல. ஓகே, நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்களும் வீடியோ போடுங்க. ஜஸ்ட் இப்ப எல்லாம் வினோத்லாம் இப்பதான் பாக்குற 2 வருஷம் கழிச்சு நிறைய பேர் பாக்குறாங்க. ஓகே, நமக்கு முகமே தெரியாது, மறந்துருப்போம், அதை ரீகால் பண்றதுக்கு வீடியோ போடுங்க. ஓகே, ஸோ தட் எவ்ரிஒன் வில் வியூ. ஓகே, over to you, Chinmay, about the photography. ஸோ ஃபோட்டோகிராஃபி இப்போதான் ஃபோட்டோகிராஃபி டீமோட ஒரு மீட்டிங் முடிச்சிட்டோம். ஸோ டே 1 அண்ட் டே 2 எல்லா சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாம் ஓரளவு வந்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. there will be a team of photographers, there will be a team of videographers, there will be a drone, சில இடத்துல photographers videographers எல்லாம் இருப்பாங்க. we've decided where they will be. இப்போ இன்னிலிருந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு 3-4 டீசர்ஸ் வேற ரிலீஸ் ஆகும். ஸோ மோர் ஃபார் பீப்புள் டு, இப்போ இந்த நம்ம குரூப்ல பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். வில் ட்ரை டு புட் அப் a teaser, a trailer with that. ஒரு நொஸ்டால்ஜியா இருக்கும். ஐ ஹோப் எவ்ரிபடி whoever sees it, we all love it. ஃபோட்டோஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் ஷூர் ஒரு ஃபோட்டோஸோட வீடியோ போட்டா இன்னொரு நல்லா இருக்கும். அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ் இருக்கும். ஸோ வில் டூ தேட். ஈவெண்ட் முடிச்ச உடனே இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள there will be a teaser, there will be a trailer of the event. Within 1 or 2 weeks we'll try to get out the first set of videos. Within a month, the plan is within a month we should get all the videos, the photographs, the trailers, everything out within 1 month, so that varavanga, those who came, varlana, they all see it and relive the entire event. And yarum varlana, they'll at least they'll enjoy seeing the photographs and the videos. And that's the plan. And poga poga in அடுத்த ஒரு 3-4 weeksல full schedule finalize ஆறதுக்குள்ள we will finalize the video and the photography schedule also. அது கூட finalize பண்ணுவோம். So just looking forward to that now. Okay. Excellent. Super. அடுத்து சிரிக்கிறேன் கணேசா. கிளாப் பண்றேன். கிளாப். அடுத்த அப்டேட் Next year. இதெல்லாம் ஆல் ஹேண்ட்ஸ் இல்லடா, நீ சொல்லுடா. இல்ல கணேஷ் ஏதாவது சொன்னா ஒரு 10-20 கவுண்ட் கூட ஆயிரும். அதனால நீ பேசு. கிளாரட் சொல்லட்டும். கிளாரட் எனக்கு எதுவும் இல்ல. என்னோட அப்படியே சொல்லு. EC பத்தி அப்படியே போடுங்க. EC பத்தி சொல்லுவோம். EC, okay, let me start with EC. EC ல டோட்டல் கேண்டிடேட்ஸ் வந்து 21 இப்போ என்ரோல் ஆயிருக்காங்க வரதுக்கு. ஸோ தீபா சொன்ன மாதிரி EC-லயும் ஒரு 2 to 3 பீப்புள்ஸ் வந்து டேட்ஸ் ஆல்மோஸ்ட் they will decide at the end of the time, maybe after 20th of December. அது வந்து டென்டேட்டிவா போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் அமினா, ரஞ்சித் பாபு இவங்க எல்லாம். So I'll get to know the update at the later stage. The current update. Payment almost complete except 2 to 3 people's remaining all payments completed. So now upcoming formalities and whatever we are going to do, we will just do as usual like other departments. Okay, thank you. நீ பேசுனேன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா என்னன்னு கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீ பேசி முடிச்சிட்ட.
நான் வர மாட்டேன்னு சொன்ன நான் ரூமரை எங்கப்பா யாரும் வந்தேன்? நம்பி வராம இருந்துராதீங்க, எல்லாரும் வந்துருங்க. நான் ஷானுக்கு வர்றேன். பேச சொல்லவே வேணாம். ஷானுக்கு பேச சொல்ல வேணாம், அவ பேசும். ஆமா ஆமா இல்ல 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 ஷான், இத பதிவு பண்ணு. நான் இத வரமாட்டேன்னு நினைச்சு நிறைய பேர் வரலையா, அதெல்லாம் நம்பாதீங்க, நான் வர்றேன், எல்லாரும் வந்துருங்க, அத சொல்லு. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி காரணமா? நீ வந்து என்ன கோர்த்து விடுறதுலயே இருக்கு நீனு. இங்க பாரு, சரியில்லை சொல்லிட்டேன். ஓகே அப்டேட்ஸ் இப்ப கொடுங்க, சிஎஸ்சி இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் ஒரு கொடுங்கப்பா. ரெக்கார்ட் சீரியஸா அப்படியே இதுக்கப்புறம் ஒரு கொடுங்க. ரெக்கார்டிங் நடக்குமான்னு கணேசன் தெரியாது. அப்ப இந்த ரெக்கார்டிங்ல எல்லாத்தையும் சொல்லணும். ஓகே ப்ளீஸ். ஓகே சிஎஸ்சி வந்து அனல் ஆக்சுவலா கணேசா சிஎஸ்சி தான் கவுண்ட் ஜாஸ்தி, சரியா? ஆமா 32 35 அச்சீவ் பண்ணிடுவோம், அதுக்கு மேல தெரியல. பட் 32 ஆமா ரெட் கார்பெட் இன்னைக்கு டேட்ல. ஓகே, ஆமா அது கட்டுமையான இன்னும் உழைப்பு. இன்க்ரீஸ், அப்புறம் அது இன்னும் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆகும். ஏன்னா ஆமா கணேசன் உழைச்சிட்டு இருக்கான். என்ன கணேசா இல்ல வந்துரும். அப்படி இல்ல இல்ல Yes. கணேசன் கை அதுக்கப்புறம் காசு போட்டாவது கூட்டு வரான். அருமா நான் கணேசா இன்னும் கேன்வசிங் ஸ்டார்டே பண்ணல. பண்ணாமே அப்படி கணேசன் பண்ணாமலே இரண்டு எப்படி இருக்கு, 25 பண்ணா பாருங்க என்ன ஆகும். நாங்க வந்து கவுண்ட் அதுக்குதான் எடுத்துறதுக்கு இப்ப வந்து கணேசா ஜூனியரே பேச கூட்டு வந்துருவோம். சொல்றோம். அதுக்குதான் கணேசா பேச சொல்றோம். கணேசா பேசு. ஜீவா இருக்கானா? ஜீவா இருக்கானா என்ன? ஜீவா இல்ல இல்ல ஜீவா இல்ல யாரு? இல்ல இல்ல சொல்லு. வாய்ஸ் யாரு? இல்ல வினோத் வினோத் இது வினோத் வினோத் வினோத். வினோத் வினோத். ம் ம் அதுக்குதான் உன்னைய பேச சொல்றோம்மா. ஒரு 10 பேர் கூடும் சொன்னாங்களா? ஆமா ஏற்கனவே அரை மணி நேரம் ஒரு 30 பேர் வந்துருச்சு. நீ வந்தா ஒரு இன்னொரு 20 பேரு. உன்னை நான் உன்னை இப்போதைக்கு ஏன் 30 பேர். கூப்பிட்டோம்னு நினைக்கிற மாதிரி. இல்ல ஆமா இல்ல ஆமா ரொம்ப நான் சிஎஸ்சி சொல்ல ஜென்ரலா சொல்றேன். ஒரு 100 டிக்கெட் கூடிருச்சு. ஐயோ அப்பா, ஓகே இருக்கிறதே 100 பேர் தான், அப்புறம் என்ன? ஆமா ஆமா அதான் எல்லாரும் நீங்க சொல்றதெல்லாம் ஜூனியரை வராது. சேர்த்தா கூப்பிடணும் அப்ப. சோ சிஎஸ்சி மாதிரி எல்லாரும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கயா. எங்க இதுல எப்படி எந்த இதுல பண்றோம்னா, யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுறது. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். நீங்க எல்லாம் வர்றீங்க, உங்களுக்கு இதான் டிஷர்ட், உங்களுக்கு இதான் நீங்க வெஜ் மெனுல இருக்கீங்க, நான்வெஜ் மெனுல இருக்கீங்கன்னு நாங்க வந்து ஆட் பண்ணிடுவோம். உடனே அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ணி அவங்க இல்லையா நான் நான்வெஜ் இல்லை நாங்க வெஜ் அப்படின்பாங்க. ரைட் உனக்கு வெஜ் நான்வெஜ் எல்லாம் உண்டு அப்படின்னு நாங்க பேட்சப் பண்ணி அவருதான் முக்கியம் சொல்லிடுறீங்க ஃபர்ஸ்ட். அப்படி. சோ சோ எங்க இதுல வந்து எப்படின்னா எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா நான் மட்டும் கணேசன் மட்டும் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. அதான் நடக்குது உண்மை. சோ 35 வரும் சங்கர். எங்க இதுல இருந்து 35 வரும். யா, நீ தான் டிஷர்ட் எல்லாம் கொடுக்கணும், கரெக்டா கொடுக்கணும், எல்லாத்துக்கும் பார்த்து வச்சுக்கோ. என்ன கவுண்ட் டிஷர்ட் நம்ம கூட்டு காலேஜ்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கிடையாது. இல்ல யாருக்கும் வேண்டாம். நீ அருமா என்ன சொல்ல வரேன்னா, எங்க டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஷர்ட் கிடைக்கலன்னா பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல வரேன். Yeah. ஆமா ஆமா நீ வந்து 10ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேல, அந்த 10ல வந்து நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற எனக்கு தெரியாது. எங்க சிஎஸ்சிக்கு வரணும். வரணும், கண்டிப்பா எல்லாருக்கும் வரணும். ஆமா நாங்க அவ்வளவுதான். வந்து ஆமா எங்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால அதை கணக்கு பண்ணியே நாங்க அப்படி சொல்லியிருக்கோம். இல்ல 10 நீ 20 சொல்ல பரவாயில்ல, 20 கூட வச்சுக்கலாம். 20 பேர் வந்துச்சுன்னா 20 வச்சுக்கலாம். இல்லைன்னா போட்டா திருப்பி வாங்கிருவோம். கடைசியில நீ கலரை மாத்திர கூடாது. அதே டிபார்ட்மெண்ட் போட்டா திருப்பி அதே வாங்கிருவோம். கலர் தான் வேணும். கலர் சேம், கலர் டிசைடட் ஆயிடுச்சு. கலர் ஒண்ணு தானே. ஓகே, இப்போ வந்து நம்ம அலுமினி டீம் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதுல வந்து என்னன்னா டே 1 வந்து ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல், கெஸ்ட் ஹவுஸ் 3 பிளான் பண்ணிருக்கோம். ஓகே, கெஸ்ட் ஹவுஸ் வந்து அவங்க 5 ரூம்ஸ் தரண்டிருக்காங்க. அது வந்து ஃபேமிலியா வர்றவங்க, குழந்தைங்க வந்து அம்மாவோட இருக்க முடியும்ன்றவங்க பிளான் பண்ண போறோம். ஓகே, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியா வந்துருவாங்க. அப்படிதான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது ஒண்ணு அட்மின்ஸ் ஃபாலோ பண்றாங்க. வந்து டே 1 வந்து மார்னிங் சம்டைம்ஸ் வந்து நாங்க 7 to 7:30 வந்தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்றோம். ஓகே, அந்த கவுண்ட் எங்களுக்கு வேணும், எவ்வளவு கவுண்ட் வர்றாங்கன்ற பொறுத்து. சப்போஸ் இங்க பக்கத்துல சப்போஸ் மதுரையில இருந்து வந்தாங்கன்னா மேபி ஒரு 8:30 வந்தாங்கன்னா அங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வரலாம், முடிக்காம வரலாம். அதுவும் நீங்க ஃபைனலைஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட் பிளான் வசதியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து இப்போ எங்க இந்த டீச்சர் சைஸ் பேசிட்டோம். ஓகே, அடுத்து வந்து டே 1 டே 2 பேமெண்ட் பத்தி பேசிட்டோம். ஓகே, டே 2க்கு வந்து இப்போ கவுண்ட் வந்து நாங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு வந்து 8 ஃபேமிலி வர்றாங்க, 9 ஃபேமிலி வர்றாங்க. ஓகே, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இண்டிவிஜுவல்ஸ் வராங்க. ஏதாவது கவுண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஃபேமிலி வேணும் அப்படின்னா நம்ம ரூம் வந்து பிளான் பண்ண போறோம் நாங்க. ஓகே, அதனால கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, 1 or 2 days சொன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, அது வந்து சின்மாய் பாருங்க, சின்மாய் பாரு என்ன பண்றான்? என்ன போட்டோ வச்சுட்டு போயிட்டான்? அது போட்டோவா? ஐயோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கான். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா?
ஓகே 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 ஆமாடா, பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான். சங்கர் பிடிக்கணும். ஃபுல் கிளாமர்ல வந்துட்டேன் போறாதா? சூப்பர். இதான் ஓவரால் அப்டேட். ஓகே, அது மாதிரி வீடியோஸும் பாத்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி உங்க ப்ரொஃபைல்ஸ் கொடுங்க. ப்ரொஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மெமரிஸ் எழுதிருக்காங்க, காலேஜ்ல நடந்த மெமரிஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. அதை மாதிரி நீங்க எழுதுங்க, நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் ஆர்டிகல்ல. ஓகே, புக் பாலும் பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, அது வந்து நமக்கு ஒரு மெமரியா இருக்கும் ஃபியூச்சர்ல. இதுதான் மேஜர் அப்டேட். ஓகே, இந்த டீம் வந்து ஒர்க் பண்றாங்க, 10 பேர் இருக்காங்க, பேக்ரவுண்ட்ல இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. Let us all make this event a grand success. That's a major request from everyone. Message. ஆக்சுவலி ப்ரொஃபைல்ஸ் சொவனியர் சொல்லல, சொவனியர் பத்தி சொல்லல. ப்ரொஃபைல்ஸ் கொடுக்கறதுக்கு ஆக்சுவலி ஹெசிடேட் பண்றாங்க. அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலா ஒரு பிபிடி போட்டு அது சோலோ போட்டோவா இருந்தாலும் சரி, சிங்கிள் போட்டோவா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலி போட்டோ, ஒரு 4 லைன்ஸ் எழுதினா போதும். கரண்டா என்ன பண்றோம் எல்லாருமே, இப்ப கரண்டா நம்ம பிள்ளைங்க, நம்ம ஸ்பௌஸ் என்ன பண்றோம், அது மட்டும் போதும். ஆக்சுவலா அந்த டெம்ப்ளேட்டை ஃபுல்லா ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாரும் அதை ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க கொடுக்கறதுக்கு. அது ஏன்னு தெரியல. எங்கேயுமே அது வந்து நம்ம அப்லோட் பண்ண போறது கிடையாது. ஒருவேளை அந்த பயமா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அது வந்து நம்ம சானர் புக்குக்கு மட்டும்தான். அது வெளியில எங்கேயும் போகாது டேட்டாஸ். சொன்னது அப்படியே குரூப் மெயின் குரூப்ல ஏஞ்சலா அப்படியே மெயின் குரூப்ல மெசேஜ் போடுங்க. அது நீ தானே கேட்ட, அதனாலதான் சொல்றேன். அவங்களுக்கு அலைன்ஸ் பாக்குறதுக்காக கொடுங்கடான்னு சொல்லி கேட்கணும். வேற என்ன பண்றது? அந்த பயம் உனக்கு வேண்டாம். அந்த பயம் உனக்கு வேண்டாம். அந்த பயம் உனக்கு வேண்டாம். கரெக்ட். அதனால வந்து எஸ், அதனால வேற எங்கேயும் அப்லோட் ஆகாது. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எந்த போட்டோஸ் எதுவுமே ஆகாது. அது நம்மளோட இதுக்கு மட்டும்தான். சாவனியர்ல சாம் கேட்டுக்கோடா. சாம் கேட்டுக்கோ. கடுகளவு கசிஞ்சிட கூடாது. ஆமா, கணேஷ் அப்படியே அண்ணா அப்படியே ஒண்ணுமே கேட்காத மாதிரி முதல்ல கொடுத்த சாவினரு பஸ் நீ கொடுத்தியா? முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்டா. அடிஷனல் சீட்லாம் வாங்கியிருக்கேன். இப்பதான் அடிஷனல் சீட்லாம் வாங்கியிருக்கேன். கேளு, நான் சங்கர் டைம் கொடுறா, நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிற. இப்ப நீங்க நான் கேட்டிருக்கேன். நீங்க ஒண்ணுதானே 2 சீட்டு. டிசம்பர் 7ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணி நம்ம வந்து 10 பேப்பர் பிரிண்ட் பண்ண போறோம். அதனால அது டிசம்பர் 7 டெல்லியும் வச்சிருக்காங்க. சாவடியை டீம் ஜீவாவும் அரமணத்தை அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் வச்சுக்கலாம் பண்ணுங்க. சாவனியர் ரொம்ப கம்மியா இருக்குயா. ரொம்ப கண்டென்ட் ரொம்ப கம்மி. 20 பேஜஸ் தான் வருது. ஸோ நிறைய வேணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். Recording stop. Thank you. Thank you. Thank you.